இப்போ நம்ம காரைக்குடி ஸ்டைலில் சூப்பரான ஒரு சிக்கன் வறுவல் பார்க்கலாம். இப்போ கடாய் வச்சோன்னா அந்த கடாய் சூடானதும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. அது கூட கொஞ்சம் சோம்பு, 2 ஏலக்காய், 2 லவங்கம், 2 3 பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, அது கூடவே ஒரு 10 காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்குங்க. அது கூடவே 10 சாம்பார் வெங்காயம், 2 கொத்து கறிவேப்பிலை. இது நல்லா வதங்கினதும் இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு தக்காளி மீடியம் சைஸில் தக்காளி, இப்போ இந்த வறுவலுக்கு தேவையான உப்பு, அது கூடவே மஞ்சத்தூள். இப்போ தக்காளியை நல்லா வதக்கிடுங்க. இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இது கூட கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியால் தூள், இதையும் வதக்கிடுங்க. வதக்கின பிறகு நம்ம நல்லா கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துருக்கோம். 3/4 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா சிக்கனை வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினது இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி 10 நிமிஷம் வச்சுடுங்க மீடியமில். இப்போ நமக்கு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு, ஆனால் தண்ணியாக இருக்குது. இதை ஸ்டவ்வை ஹையில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க ட்ரை ஆகிறதுட்டிக்கு. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, 10 நச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சுருங்க. சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு.